இன்றைக்கு ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் விடுதலை சிறுத்தைகள் சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம். இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு இது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான கோரிக்கை அல்லது சமூகத்திற்கான கோரிக்கை என்று பார்க்க தேவையில்லை. அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கை இன்றைக்கு வலுவாக எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல. இதனால் சாதி உணர்வு மேலோங்கும், சாதிகளுக்கு இடையில் முரண்கள் உருவாகும், பகை முற்றும் என்கிற கருத்துக்கள் ஒருவரும் இருந்தாலும் ஒரு தொகுப்பாக இருக்கிற போது சமூக நீதி வலு உள்ளவர்களுக்கானதாக மட்டுமே தேங்கி போகிறது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது என்பது பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு ஜனநாயக கோரிக்கையாக இது மாறுகிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை வரவேற்கிறது. வன்னியர் சமூக பிரிவினருக்கு 10.5% வேண்டும் என்று கோரி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் தேர்தல் அரசியல் என்கிற அடிப்படையில் அவசர கோலத்திலே அந்த முடிவை எடுத்தார்கள். அப்போதே விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம், இது சட்டப்படி நிலைத்து நிற்கும் என்று சொல்ல முடியாது. இதில் மீண்டும் குளறுபடி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினோம். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 10.5% விட அதிகமாக பயன்பெறுகிறார்கள். ஆனால் பாமக அரசியல் காரணங்களுக்காக இதை நாங்கள் சாதித்து விட்டோம் என்று ஒரு வரலாறாக பதிவு செய்வதற்காக அவசரமாக அதிமுகவோடு தேர்தல் ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டு அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைத்தார்கள். அதைத்தான் அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டினோம். இன்றைக்கு ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் விடுதலை சிறுத்தைகள் சொன்ன கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் வன்னியர் சமூகம் மட்டுமல்ல, ஒவ்வொரு சமூகமும் அவரவர் வலிமைக்கு ஏற்ப, எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அது வழிவகுக்கும். ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும். மாநில அரசு எடுக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநில அரசு எடுத்ததை இந்திய ஒன்றிய அரசு ஏற்கவில்லை. அதில் சட்ட சிக்கலும் இருக்கிறது. அதனை சோசியோ எக்கனாமிக் சர்வே என்று மட்டும்தான் அழைக்கிறார்கள். அதனை ஒரு முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பாக, சாதிவாரி அடிப்படையிலான ஒரு கணக்கெடுப்பாக ஏற்கவில்லை என்பதுதான் சட்ட வல்லுநர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே மாநில அரசு எடுக்க உரிமை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட
அது ஏற்புடையது இல்லை என்கிற ஒரு நிலையில் இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அனைத்து கட்சியினரும் வலியுறுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு முயற்சியாக அமையும். தமிழ்நாட்டு அரசிற்கு ஏற்ப திமுக அரசுக்கு எதிராக பேசினால் போதும் என்கிற நிலைப்பாடு உண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு உரிய அழுத்தத்தை தராது. ஆகவே அனைவரும், அனைத்து தரப்பினரும் இந்திய ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்த வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் அதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்திய ஒன்றிய அரசு அகில இந்திய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை கையாள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். நாங்க பல முறை அரசிடம் கேட்டோம், டேட்டா கொடுங்க, புள்ளி விவரங்கள் கொடுங்க. எம்பிசி என்பது 35 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது. 89 இந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க நீதிமன்றம் போனோம், ஒரு நீதிபதி குடுன்னு சொன்னார். அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும், தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க. ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க. ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும். ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க. முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க, கொடுக்கல. செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 12 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பார்க்கிறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இட்ஸ் a blatant accusation to the Chief Minister of Tamil Nadu who is going against social justice for cheap political gains. சரி, let me come back to the data. இப்ப கொடுக்கிற டேட்டா, நாங்க கேட்ட டேட்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கொடுங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு குரூப் 1 டேட்டா, குரூப் 2 டேட்டா கொடுத்ததே கிடையாது. அவங்க சொல்ற டேட்டா குரூப் 4. குரூப் 4ல வன்னியர்கள் கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 12% கிடைச்சிருச்சு. அதையும் அந்த டேட்டாவும் என்ன, சில டேட்டா 2018 கொடுக்கறாங்க, சில டேட்டா 10 ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க, சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்கறாங்க. நாங்க கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேக்குறேன்னா 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க. முக்கியமான வேலைகள் குரூப் 1, குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு
தமிழ்நாட்டில் 16 டிஜிபியில் இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கிறாங்க, 29 டிஐஜி இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள். இந்த 109 உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான். ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க? இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு ஐஜி. அப்போ இதுல 10% வந்துருச்சா? எவ்வளவு வந்திருக்கு? இதுல 0.0000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் கேடர்ல செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதுல எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான். அதுவும் ப்ரமோஷன்ல, டைரக்ட் கிடையாது. இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு? இல்ல 0.0000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் 1 குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியாவது 10 பேர் 20 பேர்னா வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89 இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ 89 இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல, டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் 530 பேர், அதுல 63 பேர் வன்னியர்கள். அந்த 63 பேர் வன்னியர்கள்ல 23 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க. 40 பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 63 பேர். இது பார்த்தா 11%. என்ன அநியாயம்? அதெல்லாம் என்ன அநியாயம்? தமிழ்நாட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 78 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு 1 இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு. எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம்? After 76 years of independence, there was the first 1 year candidate who had got a direct placement in IAS in Tamil Nadu. 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது? இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? இத முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க, ஏன்னா அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம். இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் உதவ்
என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா? ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க. அது ஒரு டேப்லர் காலம் வேற போட்டு வச்சிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும்ல, எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல என்ன ஒரு காலத்துல 2018 பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க. குரூப் 4ல போட்டு வச்சிருக்கீங்க. அது இது MBBS எவ்வளோ என்ன 10 வருஷத்துக்கு போட வேண்டியதானே? இல்ல அது தெளிவா பண்ணலாம் இல்ல, அது கேட்கலாம் இல்ல, டீட்டெயில் கேட்கலாம் இல்ல. அவங்க கொடுத்த டேட்டா கொடுத்தா அப்படியே போட்டுடுவீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் குரூப் 1 கேளுங்களா, எவ்வளவு கிடைச்சிருக்கு கேளுங்க. I will speak. ஏன்னா வேற பேப்பர்ல விட பரவாயில்ல, இந்து பேப்பர்ல போய் இப்படி ஒரு சும்மா போய் ஒரு பொய் செய்றீங்க. And this is not a community issue, it's not a caste issue, it's a social justice issue. One of the most backward community is, it's நான் சொல்றேன்ல, போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா யாராவது 109 பெரிய டாப் போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் இருப்பாங்களா? This is the reality. இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் 1, இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்திருக்கிறோம், இந்த டேட்டா எடுத்திருக்கிறோம். குரூப் 1ல 2013ல டோட்டல் போஸ்ட் வந்து 79 போஸ்ட். அதுல MBCக்கு வந்து 16, அதுல MBC வீக் வந்து 7. அது 1 year MBC வீனா 7 சொல்லிடுறேன் போட்டோ. மற்றபடி DNC அதர் MBC எல்லாம் பாத்தீங்கன்னா 9. மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா 8.8 வந்திருக்கு குரூப் 1ல. இது 2013ல இருந்து 2015, 2019, 2020, 2024 இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 95 பேருக்கு வந்து அந்த இதை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். குரூப் 1க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் 2020 இந்த வருஷம். அதுல 19 பேரு தான் MBC. 95 அப்பாயின்மெண்ட்ஸ்ல 19 வந்து MBC. அதுல 1 year எவ்வளவுனா 5 பேர் தான். DNCனா 6 பேர், அதர் MBCனா 8 பேர். அப்போ மொத்தமா 1 year உடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா only 5.2%. மத்தவங்களுக்கு MBCல மத்தவங்களுக்கு வந்து 14.8%. அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு 14% இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் 5% தான் கிடைக்குது MBCல.